अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 13 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் திருநாள். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, சதுர்தசி திதி, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். எல்லா காரியங்களிலும் சின்ன சின்ன மாற்றங்களும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கழுத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு. அதே மாதிரி நம்ம துலாத்திற்கு இருக்க பொறுத்து கும்பராசி நண்பர்கள் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்கள், மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் காட்டக்கூடிய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் செய்வீர்கள். திடீர் பிரயாணங்கள் உண்டு. நல்லதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சற்று அதிகமா இருக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க். ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கறதுக்கு பிராப்தம் இருக்கு. பேசினா அதுல மரியாதை கிடைக்கும். அருமையான நாளாக இருக்கப்படுறது. ஒரு சில பேர் சின்ன சின்ன பிரயாணங்களும் சின்ன சின்ன பிரிவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நிறைய இடமாற்றங்கள் தான் மிக அதிகமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும். நம்மளால இதையும் பெருசா சாதிக்க முடியுங்கிற எண்ணம் பிறக்கும். எதுவுமே நம்மளால முடியாதுங்கிற எண்ணமே இருக்காது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்றைய நாள் ஈஸியா செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு லைட்டா உடம்பு உபாதைகளுக்கும் சின்ன சின்ன பயமும் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு முற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், பசங்களுக்காக செலவு, படிப்புக்காக செலவு, கம்யூனிகேஷனுக்காக ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபேக்ட் ஃபேமிலி லைஃப்ல மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். எல்லா விஷயத்தையுமே ரீஒர்க் பண்ற மாதிரி வரும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னாகும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, பெரிய பணம் வரும். நண்பர்கள் மூலியமா ஆதாயம், மிகப்பெரிய மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த எல்லா காரியங்களும் ஏற்றும். அபாரமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் கலர். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல மிகப்பெரிய பாராட்டுகள். நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். பேங்க்ல வேலை கிடைக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல வேலை கிடைக்கும். யாருமே செய்ய முடியாத, கண்டிடாத பல விஷயங்கள் நீங்க செய்வீங்க.
மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவன் பின்கலர். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும், பிரயாணங்கள் இருக்கும், தெய்வ அனுகிரகம், மெயினா பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகம், நல்ல செய்தி, தகவல், பணம், இது எல்லாமே வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவன் பிங்க். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. மிக முக்கியமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சந்திரன் குரு சஞ்சாரம் இருக்கிறது. பொதுவாகவே வயிறு உபாதைகள், ஏதாவது கம்யூனிகேஷன்ல தப்பாகிறது, சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது பேர் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய விரயங்கள், அதாவது நம்மளுடைய சக்திக்கு மீறி சில விரயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் பார்த்துங்க, மெயின் அதுதான். உங்க ஹெல்த் நல்லா இருந்தா தான் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டு பிங்கன். பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள், தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள், காசு பணத்துக்கு குறை இல்லாத நாள், குடும்பத்துல அந்யோன்யத்துக்கு எந்த குறையும் இல்லாத நாள், வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தொல்லைகள் அகலும். நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை நீங்க தனியா நின்று ஜெயிப்பீங்க. யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க முடிப்பீங்க. ஆனா அஜீரண கோளாறுகள் சற்று ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் பாத்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். தீர்க்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷமே அதிகம். குழந்தைகளுடைய அந்யோன்யம், குழந்தைகளுடைய ஆசை, இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதுலையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயித்து சமாளிக்கக்கூடிய, ஈஸியா எல்லாத்துலயுமே ஈஸியா மனசு சந்தோஷத்தை நீங்களே எதிர்பார்க்கக்கூடிய, மெயினா கலைகள்ல ஆர்வம் மிக அதிகமா இருக்கும். எழுத்து, ஓவியம், பரதநாட்டியம், தபேலா, இந்த மிருதங்கம் இதெல்லாம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த காலப்பட்டிருக்கும் ஸ்வர்ணலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு பிங்க். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது புதுசா படிக்கணும், கத்துக்கணும். நம்ம நியாய தர்மத்தை விட்டு மீறக்கூடாது. நம்ம நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமானது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியாக பிங்க். இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்து கதாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.